மட்டன் கிரேவி டேஸ்ட்லயே காளான் கிரேவி எப்படி செய்ய போறோம்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது சூப்பரான ரெசிபி. இந்த கிரேவிய சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ், குஸ்கா இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபுட் இந்தியன். கேஸை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில ஆயில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 1/4 கிலோ அதாவது 250 கிராம் அளவுள்ள காளானை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காளான்ல விட்டமின்ஸு, பொட்டாசியம் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி உடம்புக்கு சேர்க்கும் போது இம்யூனிட்டி அதிகரிக்குது. கொழுப்பும் கலோரியும் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தண்ணி ஊத்தக்கூடாது, ஏன்னா காளான்ல இருந்தே தண்ணி நிறைய விடும். காளான்ல இருந்து தண்ணி விட்டு நல்லா வேகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இப்ப பாருங்க, நம்ம காளானுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கலைனாலும் எவ்வளவு தண்ணி காளான்ல இருந்து விட்டு வந்திருக்கு. இப்ப இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் காளானை நல்லா வேக விடுங்க. காளான் குயிக்காவும் வெந்துடும். தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது அருமையா இருக்கும். இந்த மஷ்ரூம் கிரேவி ரொம்ப டேஸ்டாவும் ஸ்பைசியாவும் இருக்கும். தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. விட்டமின் டி நேச்சுரலாவே சன்லைட்ல தான் இருக்கு, ஆனா அந்த விட்டமின் டி காளான்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. கேன்சரை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு காளான் ரொம்பவே யூஸ் ஆகுது. இப்ப இத ஒரு பவுலுக்கு மாத்தி ஓரமா வச்சிடுங்க. இப்ப கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்ப ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ்ல கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனா டேஸ்ட் டிஃபரன்ஸ் வரும். சின்ன வெங்காயம் ஆட் பண்றது மாதிரி இருந்தா 250 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதுல சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு 10 பல் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணியை ஊத்தி நல்லா நைஸா இதுல நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் பேஸ்ட ஊத்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் பச்சையா அரைச்சதுனால இப்ப பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வணக்குங்க. பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்குங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வணக்கிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் வணக்குங்க. தக்காளி இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமா கொத்தமல்லி தழையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணியை ஊத்தி கழுவி இதுல ஊத்திக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலையோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் கொத்தமல்லி தலை நல்ல சொல்யூஷனா இருக்கும். கிரேவிக்கு தேவையான மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட் தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்குனீங்கன்னா தான் நல்ல பச்சை வாசம் போய் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஏற்கனவே வேக வச்ச காளானை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணினதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க கிரேவி எந்த அளவு செய்யறீங்களோ அந்த அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. காளான் ஏற்கனவே வெந்ததுனால கிரேவியோட மிக்ஸ் ஆகுற வரைக்கும் விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. காளான் கிரேவி இப்ப ரெடி ஆயிடுச்சு. இத சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்கும். இதை பார்த்தா உடனே நமக்கு சாப்பிடணுங்கிற ஃபீல் வந்துடும். நான் செஞ்ச மாதிரியே நீங்க எந்த பொருளையும் மிஸ் பண்ணாம எல்லா இன்கிரீடியன்ஸையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க.
ஞாபக சக்தி அதிகரிக்க யூஸ் ஆகிறதுனால குழந்தைகளுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கணும். போன் ஹெல்த்தியா இருக்க ரொம்பவே காளான் யூஸ் ஆகுது. அவ்வளவுதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபுட்டு இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.